நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கப்பி மாலிலாம் வேணும்னு கேட்டிருக்காரு. அவர் டைரெக்டாக பிக்கப் பண்ணுறதுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிடுறாரு. நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போவோம் ஃபிஷ்ஷஸை. இதுக்காக நேற்று போய் நான் வந்து இந்த பேக்கிங்க்காக கவர்லாம் வாங்கிட்டு வந்தேன். ரப்பர் பேண்டு அதெல்லாம் வேணும். நம்ம பெருசாக பேக் பண்ணி நமக்கு பழக்கம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நைட்டு இந்த கவரை கட்டி வச்சுருக்கேன். ஸோ நான் பண்ணுறது கரெக்டு தான். நைட்லேருந்து இன்னும் இப்போ வரைக்கும் இந்த ஏர் லீக் ஆகாமல் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபிஷ்ஷஸ் போடுறப்போ பேக் பண்ணோன்னா ஃபிஷ்ஷுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பிளான்ஸ் இருந்தால் நம்ம நெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த டேங்க்கில் பெருசாக க்ரோத் இல்லாதனால நம்ம பாய்ஸ் எல்லாம் ஈஸியாக பிடிச்சாச்சு. பட் வந்து நம்ம கேர்ள்ஸை பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. நிறைய பிளான்ஸ் வளர்ந்துருச்சு. ப்ளஸ் வந்து எல்லாருமே இப்போ ஒளிஞ்சிக்கிறாங்க. நெட்டு உள்ளே போகிறது தெரிஞ்சாலே பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் எடுத்தது இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணணும். நம்ம ஃபீமேல்ஸ் கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கலரேஷன் நல்லாயிருக்கும். டெய்ல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து லென்த்துமே சைஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து இதெல்லாம் செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணோன்னா நல்ல கலர்ஸும் வரும், நல்ல சைஸுமே வரும். நான் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி தான் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு 2 inches மினிமம் இருக்குது. இதெல்லாம் ஒரு 6 to 8 monthsக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற பேச்சஸ் தான் இதெல்லாமே. ஃபஸ்ட்டு பேக்கு பண்ணியாச்சு. இதில் ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு கவர்லேயும் 10 ஃபிஷ்ஷஸ், டோட்டலாக 50 பேர்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ இதில் 10. ஏருக்காக நான் வந்து இந்த ஏர் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, அதனால் ஏர் பம்ப் வச்சு நம்ம ஏர் ஃபில் பண்ணி டைட்டாக 2 ரப்பர் பேண்ட் வச்சு கட்டியாச்சு. இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷஸும் இப்போ பிளான் பண்ணோம். 4வது பேக்கெட்டு பேக் பண்ணிகிட்ருக்கிறப்பவே நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டேன்னு கால் பண்ணுறாரு. அவருக்கு வழி சொல்லிவிட்டு இப்போ மற்ற ஃபிஷ்ஷஸும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஏரியா கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே நம்ம மேல் முடிச்சுட்டு ஃபீமேல் ஒரு 3 பேக்கெட்டு பண்ணியாச்சு. இன்னொரு 20 ஃபீமேல்ஸை ஃபஸ்ட்டு ஒரு 20 மாலி ஃபிஷ்ஷஸ் வேணும்னு கேட்டார். அதையுமே நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்க்லேருந்து இது பண்ணி நெட் பண்ணி அது செப்பரேட் பண்ணி அதையும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாமே கணக்கு போட்டு அப்போவே காசு கொடுத்துட்டாரு. 8 rupees பெர் பீஸ்ன்னு நம்ம கொடுத்தோம். நல்ல பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ்ஸு. அப்புறம் பிளான்ஸுமே எல்லா பிளான்ஸுமே கொடுங்கன்னு வாங்கிட்டார். வாட்டர் விஸ்டீரியா, ஜங்கிள் வேல், ஃபாக்ஸ் டெயிலு, ஹைட்ரில்லா அப்படின்னு எல்லாத்துலேயுமே பேக் பண்ணி அது ஒரு பெரிய அரிசி பேக்கில் பண்ணியாச்சு. இந்த ஃபிஷ்ஷு பேக்கெட்ஸ் எல்லாமே சின்னதாக ஒரு பேக்கில் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவர் வந்த வண்டியில் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு பை அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார்.